சென்னை மாதவரத்தில் உள்ள தனியார் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீயானது முற்றிலும் அணைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷ் அளித்த விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னையை அடுத்த மாதவரம் தட்டாங்குளம் சாலையில் உள்ள தனியார் சேமிப்பு கிடங்கில் இன்று பிற்பகல் வாக்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மாதவரம், செங்குன்றம், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 8 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடியது பிறகு இந்த தீ கட்டுக்குள் வரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் புகையானது இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் அந்த புகையை வந்து அணைக்கக்கூடிய முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு பேட்டி அளித்த அந்த தீயணைப்புத்துறை அதிகாரி என்ன சொன்னார்னா, இது மின்கசிவால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதுன்னு சொன்னார். இந்த தீ விபத்தில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். அதே போல காயங்களும் யாருக்கும் ஏற்படவில்லை. அதே போல புகை மூட்டத்தால் மூச்சு திணறல் மட்டும் அந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரம் இருந்ததாகவும் அதுக்கு அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருந்ததாக தெரிவித்தார். இந்த தீ முழுவதும் தற்போது கட்டுக்குள் வரப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியே ஒரு புகை மூட்டமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இந்த சேமிப்பு கிடங்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிளாஸ்டிக், ரசாயனம் உள்ளிட்ட பொருட்களை சேமித்து வைத்து இங்கிருந்து மற்ற பகுதிக்குள்ள வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியில் சற்று பரபரப்பாகவே காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ரமேஷ்.